டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். பிரதமருடைய 2 நாள் தமிழக பயணம், இதனை அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்ன அப்படின்றத ஒருபுறம் பார்த்து கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய உரை, அதனை அடுத்து அந்த நிதி தொடர்பான விவாதம், வளர்ச்சி பாதையில் தமிழகத்தை அழைத்து செல்கிறோம் பாஜக அப்படின்ற அவருடைய அந்த கருத்திற்கு பல எதிர்வினைகள் எதிர்த்தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இரு தரப்பிலிருந்தும் கருத்துக்களை கேட்டு வருகிறோம். இந்த தருணத்தில் நம்முடைய தொடர்ந்து தொலைபேசியில் இணைந்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து திரு கல்யாண சுந்தரம் அவர்கள். அவருடைய தொடர்ந்து பேசியிருக்கிறோம். சார், பிரேக்குக்கு முன்னாடியே நம்ம பேசிட்டு இருந்தோம். இது தொடர்பான கேள்விகளை திமுக தரப்புலையுமே முன் வச்சோம். ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வளர்ச்சி பாதைன்றீங்க 2014 ஆரம்பமாயிட்டது அப்படின்னு சொல்றீங்க. இருந்தாலும் எவ்வளவு திட்டங்கள் இன்னும் இங்க செயல்படுத்தப்படாமல் இருக்கிறது, நிதி ஒதுக்கப்படாமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலை அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் கல்வி தொடர்பான நிதி, அதாவது ஒப்புக்கொண்டு மோசடி அப்படின்னு சொல்றீங்க. அது எப்படி நியாயமாகும்? நீங்க மும்மொழி கொள்கையை ஆதரிக்கணும் அப்படின்றத எப்ப சொன்னீங்க? அப்போதானே தமிழக அரசு பின்வாங்கியது அப்படின்ற விவரங்களை எல்லாம் குறிப்பிட்டு ஏன் கல்விக்கான நிதியை வழங்கல அப்படின்ற ஒரு மிக பெரும் கேள்வியை அவங்க எழுப்புறாங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? ஆமாங்க, அதாவது இது உண்மையிலேயே தமிழக அரசு தரப்புல, குறிப்பா திமுக தரப்புல ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் இந்த மாதிரியான பிரதமருடைய பயணம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனால் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே அவர்கள் சில வேலைகளை செய்கிறார்கள். அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் அரசு முறை பயணமாக வந்தாலும் கூட இது தேர்தலிலே பெரிய பிரதிபலிப்பு ஏற்படுத்திடுமோன்னு அச்சப்படுறாங்க. அதாவது அவங்க குறிப்பிட்டு சொல்லுவதிலே எதுல உண்மை இருக்குன்னு பாருங்க. புதிய கல்விக் கொள்கை என்பது அறிவிக்கப்பட்ட போதே, மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை அறிவிக்கிற போது தமிழ்நாட்டிலே ஆட்சியில் இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கே இந்த 3 மொழிகளை படிக்க வேண்டும் என்கிற செய்தி சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டில் 2 மொழி கொள்கை தொடரும் எங்கள் பொதுச் செயலாளர் அன்றைக்கே அறிவித்தார், முதலமைச்சராக இருக்கிற போதே அறிவித்தார். ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையிலே 3 மொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு சொல்லுவது என்பது உண்மையிலே வியப்பாகவும் வேடிக்கையாகவும் இருக்கு. எனவே தெரிந்ததுதான், தெரிந்து இவர்கள் கையெழுத்து போட்டு உள்ளே போனதுதான். அதை இன்றைக்கு மறுக்கிறாங்க. நான் ரொம்ப சாதாரணமா கேட்கறதுன்னா, 46,000 கோடி ரூபாயை பள்ளி கல்வித்துறைக்கு நம்ம பட்ஜெட்ல ஒதுக்குனதாக இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லுகிறார். தமிழ்நாட்டை 46,000 கோடி ஒதுக்கி இருக்கோங்கிறாங்க. இந்த 46,000 கோடியை நாங்கள் ஒதுக்கிவிட்டோம், அதை செலவு செய்ய போகிறோம் என்று சொல்லுகிறவர்கள், இந்த 2,000 கோடி எங்களுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருப்பதால் தான் எங்களுடைய வளர்ச்சி பின்தங்கியே நிற்கிறது என்பதை போல ஒரு பாவனை காட்டுவது என்பது எவ்வளவு வேடிக்கையானது என்பதை இது புரிகிறவங்களுக்கு தெரியும். இந்த 2,000 கோடி என்பது இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுகிற, அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான செலவு. நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத போது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாத போது உங்களுக்கு எதுக்கு இந்த பணம் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இருந்தாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதான எதிர்க்கட்சி என்கிற முறையில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தொகைகள் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஏற்கனவே வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து எங்களுடைய பொதுச் செயலாளர் இந்த கோரிக்கைகளை வைத்து தமிழ்நாட்டிற்கான அந்த உரிமைக்கு உரிய தொகையை பெற்றும் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகிற போது ஏதாவது ஒன்றை சொல்ல வேண்டுமே. நாம் ஒரு மாற்று கூட்டணியில இருக்கிறோம், ஏதாவது ஒரு குறையை சொல்லணுமே என்பதற்காக தேடி பிடித்து ஏதோ சிலவற்றை பேசுகிறார்கள். மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்குமான இந்த கோரிக்கைகள் வைப்பதும் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கு இடையிலான இடைவெளி என்பது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. குறைந்தபட்சம் இன்றைக்காவது ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கு இந்த நிதியை கொடுங்கள் என்றுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது கருணாநிதி அவர்கள் ஒவ்வொரு முறையும் கடிதம் எழுதி கொண்டிருந்தார், எங்களுடைய மீனவர்களை கொலை செய்ய வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார்கள் தமிழர்களினுடைய கடலிலேயே. காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு கைகட்டி வேடிக்கை பார்த்தது. இதே ஐயா கருணாநிதி அவர்கள் கடிதம் மட்டுமே எழுதி கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. இன்றைக்கு அது இல்லை. இங்கே மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதை குறைந்தபட்சம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உத்தரவாதப்படுத்தி கொடுத்திருக்கிறது. அதே போல நிதி கொடுக்கிற முறை என்று வருகிற போது காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சியில இருக்கிற போதும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இப்பொழுது ஆட்சி நடத்துகிற போதும் சரி, சில சிக்கல்கள் இருப்பது என்பது உண்மை. எல்லா மாநிலங்களுக்கும் பிரிச்சு நிதியை கொடுக்க வேண்டும். அப்படி நிதியை தமிழகத்துக்கு உரிய நிதியை கொடுங்கள் என்று நாங்கள் ஆட்சியில் இருக்கிற போதும் கோரிக்கை வைத்திருக்கிறோம். எனவே அதுவே பிரதான கோரிக்கையாக வைத்து அதன் மூலமாக இன்றைக்கு தமிழக மக்கள் மத்தியிலே பாரதிய ஜனதா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்கலாம் என்று திமுக நினைப்பது, அந்த நினைப்புக்கு தன்னுடைய அரசையே பயன்படுத்திக் கொள்வது என்பது அது நாகரிகமானதாகவும் இல்லை, சரியானதாகவும் இல்லை. நன்றி சார். இணைப்பில் உங்கள் தரப்பு பார்வையை பகிர்ந்தமைக்க மிக நன்றி. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.